ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு நகைக்கடை வந்து திறப்பு விழா முடிஞ்சு இந்த வருஷம் முதல் வருஷம் கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நகைக்கடையில் சிறப்பம்சம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த நகைக்கடை முழுவதுமாக பெண்களால் நடத்தப்பட ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். யுவதி ஜுவல்ஸ் கலைத்திறனில் நவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே உங்களுக்கு கிஃப்ட் யாருங்கிற கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதோட ஆன்சர் இன்னைக்கு தான். ஸோ கேரள செண்டை மேளம் முழங்க இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. சேட்டா மருங்கெல்லாம் தாரத்தை போட்டு கிழிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து யுவதி ஜுவல்லரிஸ்குள்ளே வந்திருக்கோம். ராமநாதபுரம் சாலை தேடி எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். இந்த ஒரு பகுதியில் ஒரு ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு சொன்னால் அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அவங்களுக்குன்னே தனியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நகைக்கடை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பிரம்மாண்டமான நகைக்கடை தான் சொல்ல முடியும். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து டீனேஜ் கேர்லேருந்து அவங்க ஒரு ப்ரைடு மணப்பெண்ணாக மாறுற வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம தேடி பிடிச்சி வாங்குறோமோ எல்லா இடத்தையும் எல்லா நகைகளையுமே ஒரே இடத்துல ஒரே ஃப்ளோரில் கொண்டு வந்திருக்கிறதா நம்மளுடைய யுவதி ஜுவல்ஸ். ஸோ யுவதிக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் எப்படி சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையில் ஒரு பருவமடைந்த பெண், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா வகையான நகைகளுமே இங்கே இருக்கனால ராமநாதபுரம் பெண்கள் அந்த எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நகையை ரசித்து வாங்குறவங்க எப்போவுமே கடையில் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால இதுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு, சர்ப்ரைஸ் ஆஃபரு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஒரு லாக்கரு, இதை திறந்தீங்கன்னா நீங்கள் என்ன கிஃப்ட் வேணால் எடுத்துக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆஃபர்லாம் போட்டு இந்த பர்த்டேவை ஒரு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யுவதி ஜுவல்லர்ஸ் ராமநாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு நகைக்கடைனே சொல்ல முடியும். இன்றைக்கி டேட்டுக்கு அந்த ஓப்பனிங்கில் நிறைய ராமநாதபுரம் மக்களை சந்திக்க போகிறோம். கடை எப்படி இருக்குது, கடையிலோட நகை எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து தர்றாங்க, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, ஓனர் என்ன சொல்கிறாங்க எல்லாங்கிறத இந்த வீடியோ பார்க்குறோம். அப்படின்னா இங்கே வாங்குற தங்க நகைகளோ வெள்ளி நகைகளோ வைர நகைகள் எது வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் ஆம்பர் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த கிச்சன் அப்ளையன்ஸ் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு குழுக்கள் முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷமாக வாங்கியிருந்த எல்லா மக்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்குமே அவங்க பேர் பில் நம்பர் எழுதி போட்டுட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு 5 கூப்பன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 கிராம் வெள்ளி நாணயம் வெள்ளி கட்டி வந்து இலவசமாக தர்றாங்க. ஸோ இது வந்து தனியாக வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பரும் இருக்குது, அதுக்கப்புறம் குழுக்கள் முறையில் பரிசும் இருக்குது. இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு லக்கி டிராயர்னு ஒரு மர பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து சாவி நிறையா இருக்கும். நம்ம கையில் கிடைக்கிற சாவியை வச்சு இந்த பூட்டை திறந்துட்டோம்னா உள்ள பரிசு எதனாலும் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறாரு. அண்ணே நல்லா மந்திரம் சொல்லிவிடுங்கண்ணே. எதுவும் போலீஸாக இருக்கீங்களாண்ணே? போலீஸா? ஆசிரியர் சார், நல்ல ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மாதிரியே இருக்காப்புல. அண்ணன் திறந்துருக்காப்புல. இல்லை அது முயற்சி பலனிக்கவில்லை. ரொம்ப நன்றிண்ணே. உள்ளே என்னென்ன இருந்திருக்கோம்? தெரியும். இது யுவதி கடைக்கு வந்த ஃபீல் எப்படின்னா இருக்குது மித்த நகை கடையில் விட? நல்லா அந்த கஸ்டமர் சர்வீஸ்லாம் காமிக்கிறாங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்மளோட குழந்தைகள் வந்து ஒரு டீனேஜ் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஆசைப்படுறதுலாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓகேண்ணா. நல்லா இருக்கு. எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருக்கு. ஸோ அதாவது பர்த்டே அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பெட்டி தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்து ராஜாவோட ஒரு ஆபரண பெட்டின்னு சொல்கிற மாதிரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லக்கி உங்களை வந்து சாவி நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு சாவி இப்படி கண்ணை மூடிட்டு தேடி நீங்கள் ஒரு சாவி எடுத்து அந்த சாவியை வச்சு திறந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே என்ன கிஃப்ட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துருச்சு. நம்ம பெட்டியை திறந்துட்டோம். யூ ஆர் த லக்கி வின்னர். நம்ம போன உடனே நம்ம வின்னர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரீட்டிங்ஸாக கொடுத்துட்டு ஸோ உள்ளே வந்து இந்த ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நிறைய கிஃப்ட் ஆங்கர்லாம் போட்டு நம்மளுக்கு கிடச்சிருது வந்து கிட்டத்தட்ட 10 கிராம் சில்வர் காயின். இன்றைக்கி டேட்டுக்கு இதோட மதிப்பு ஒரு 3000 ரூபா ஒருத்தர் இருக்கும். ஸோ லக்கி ட்ராயர் நம்ம திங்ஸை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு லக்கி ட்ராயர் நம்ம திறந்தோம்னா 3000 மதிப்புள்ள வெள்ளி காயின் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்க எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இது கிடைக்கிது. ஸோ அந்த லக்கி ட்ராயர் கான்செப்ட் இது தான். ஒரு சில உள்ள நகை வெரைட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே அவங்க வந்து வெள்ளி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வெள்ளியோட எல்லா விதமான ரிங்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும். இது பக்கமே வந்து தங்க மோதிரங்கள் ஆரம்பித்து இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஆரங்கள். ஸோ பெண்ணாக வந்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கு மெயினாக அந்த ஆரங்கள் தான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுவோம். அந்த ஆரம் யூனிட்டுமே இந்த பகுதியில் வந்து நிறைய ஹைட் டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பில் உள்ள ஆரத்தில் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு அம்மன் சிலை வரைக்குமே அந்த டெக்கரேட்டிவ் வேலை இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா முழுவதுமாக வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் வெள்ளி கட்டி, வெள்ளி பார் வரைக்கும் இந்த ஒரு பகுதியில் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்களா லக்கி ட்ராயர் பூட்டை திறந்தால் உங்களுக்கு 10 கிராம் வெள்ளி வந்து இலவசம்னு. ஸோ இந்த பக்கத்து வரும்போது நெக்லஸ், அந்த நெக்லஸ் ஸ்டில்ஸ் எல்லாமே நல்ல தங்கத்தில். இவங்களோட சிறப்பம்சம் என்ன சொன்னாங்கன்னா கம்மியான கிராமில் சூப்பரான வெரைட்டிஸ் பண்ணுறது தங்க நெக்லஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம சொல்ல மாதிரி அந்த வெள்ளியில் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பகுதி, அதாவது வைர நகைகள். இங்கே வந்து வைர நகைகளுக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் அது யூனிக்னஸ் அப்படிங்கிறதா இந்த யுவனியோட ஒரு பெஸ்ட்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு வைர நகைகளை எந்த அளவுக்கு தனித்துவமாக பண்ணணுமோ, எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி
வைர நகைகளுமே நம்ம யுவதியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தங்கம் அப்படின்னு சொன்னால் தங்கச்சங்கிலி தங்க செயின்னு சொல்லுவோம். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. 2 கிராம் 3 கிராம்லேருந்தே செயின் வெரைட்டிஸ் இருக்கிறதா நம்ம கடையோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு சொல்ல முடியும். ஏகப்பட்ட செயின் வெரைட்டிஸ் இன்றைக்கி ராமநாதபுரம் மக்கள் அதிகமாக நகை வாங்குறவங்க யுவதிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கடையோட ஆஃபர் ப்ளஸ் கடையோட அந்த வேஸ்டேஜ் தான் இந்த கடைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். குடும்பத்தோடு உட்காந்து நகை வாங்குறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள யூனிட் வந்து பார்த்தோம்னா அந்த ஆந்தட்டிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நகை கடையாக இருந்தாலுமே அதோட யூனிக்னஸ் தனித்துவம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கல் வச்ச அந்த செயின்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த செயினுக்குள்ளேயே வந்து ஒரு அம்மன் சிலை வச்ச மாதிரி இருக்குது. கோல்டில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா யூனிட்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. ஒரு நகை வாங்கணும்னு நம்ம யோசிச்சாலே போதும், இங்கே வந்துடலாம். ப்ளஸ் அந்த காலத்தில் ராணிமார்கள் வந்து கையில் வந்து போட்டிருந்த காப்புகள் அப்படின்னு சொன்னால் கல்லிலே கடைவண்ணம் கண்ட மாதிரி தங்கத்திலே கண்ட மாதிரி இதில் வந்து 2 யானைகள் வந்து அந்த தும்பிக்கையை தூக்கி நிற்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீன்ஸ் இருக்குது. காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கானது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனே இந்த பகுதிகள் தான் இருக்குது. நம்மளுடைய இந்த புது வருடம் ஒரு வருடம் முடிந்து அந்த பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கும். எந்த ஊரில் வந்துருக்கீமா? கீழக்கரையிலேருந்து வரோம். கீழக்கரை நிறைய நகை கடை இருக்குது. எதுக்கு யுவதி ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்க? இங்கே தான் நல்லா பிடிச்சிருக்கு, நகையெல்லாம் நல்லா இருக்குது, அதனால வந்து எடுக்கணும். ஓ, இந்த கடையில் நகை வாங்கினா நல்லா இருக்குமா? பிடிச்சிருக்கு. இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த டீனேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. விலையெல்லாம் எப்படி தர்றாங்க மித்த கடையை விட? மித்த கடையோட குறையாக தான் இருக்குங்க. விலை குறையாக தான் இருக்கு. ஏதோ கிஃப்ட்லாம் தர்றாங்களாமே? ஆமாம், கிஃப்ட் வாங்கியிருக்கோம்ல. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? அடுப்பு, கரண்ட் அடுப்பு. பார்த்தீங்களா, சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா கரண்ட் அடுப்பு கொடுத்துருக்காப்ல. இதுக்கு மேலே படுக்குதுல, அதான் கரண்ட் அடுப்பு. சிலிண்டர் கிடைக்காத ஒரே காரணத்தினால நீங்கள் நகை வாங்குற எல்லாத்துக்கும் கரண்ட் அடுப்பு ஃப்ரீயா. ஆமாம் ஆமாம். உங்கள் வீட்டில் உள்ள பசியை போக்குற அளவுக்கு யுவதி இன்னைக்கு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கொடுத்தாங்க? ஒன்றும் தருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அடுப்பு தான், ரேஷன் கடை மாதிரி தாங்க. நீ பாட்டில் அள்ளிட்டு போன நினச்சின்னா நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களாமா? அந்த டீனேஜ் கலெக்ஷன்ஸ் அந்த பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மைல்டு டிசைன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதனால அட்ராக்டிவாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு 5 பவன் 10 பவன் அப்படி இருந்தால் தான் மாடலாக இருக்கும்னு நினைப்போம். இப்போ வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் காமிச்சாங்க. நல்ல மாடல் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து உடனே மாற்றிக்கலாம். ஏன்னா 10 பவுன் 15 பவுன் சொல்லும்போது நம்ம ஓயாமல் மாற்ற முடியாது. கண்டிப்பாக இது சின்ன கிராம்லேயே நல்ல மாடலாக இருக்கும்போது நம்மள மாதிரி பேரோட அண்ணன் பேர் சேகர் பாபா சேர்த்திருந்தா ஒரு அமைச்சராக இருப்பார். எந்த ஊர்? இந்த ராமநாதபுரம் தான். சரிண்ணே. இந்த கடையிலோட சிறப்பம்சம்னா என்ன சொல்ல முடியும்? ரேட்டெல்லாம் மற்ற கடையில விட இங்கே எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சே கொடுக்குறாங்க. பொருள்கள் நல்லா இருக்குது, கேரண்டியாக இருக்குது. அதனால தான் இங்கே போய் வாங்க வர. டிசைன்ஸ்லாம் நல்லா புது மாடல் நல்லா இருக்குது. ஓகே. இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு கிஃப்ட் அள்ளி தெளிக்கிறாங்களே, நம்ம என்ன கிஃப்ட் கிடைச்சிச்சு? இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. 37 பீஸ் உள்ள ஒரு சில்வர் செஸ்ட் கிடைச்சிருக்கு. ஒரு சீருக்கு தேவையான பாக்ஸ், மொத்த பாக்ஸ் 37 பொருள். ஆமாம், சரி, ரைட்டு. அப்போ ஏதாவது கல்யாண வயசில் பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு நகை வாங்கினா சீர் ஜாமான் சேர்த்து வாங்கிடலாம். சேர்த்து வாங்கி போட்டுறேன். ஓகே. யுவதி நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. ஓகேம்மா, நல்லா இருக்கலாமா கடை? சந்தோஷம். அம்மாவோட சிரிப்புல தெரியுது கடையோட சக்சஸ். மிக்க மகிழ்ச்சி. ஓகேம்மா. நகை கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம காலத்துல உள்ள மாதிரி இருக்கா, இல்ல இப்போ உள்ள மாதிரி இருக்கா? இப்போ நவீன காலத்துல மாதிரியே இருக்கு. எங்க காலத்துல ஆசாரி பண்ணி தருவாரு, இப்போ வந்து யுவதி பண்ணி தராங்க. நல்லா இருக்கு. பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களாமா? ஆமா ஆமா. ஸோ கடையோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே உள்ள ஜுவல் பாக்ஸ் அவங்க கலர் வந்து ரொம்ப இனிக்கும். அதாவது ஒரு பெண்ணுங்களுக்கு பிங்க் கிரீனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்து. பவளக்கொடி. பார்த்தீங்களா, அருமையான பேர் அம்மாவுக்கு. பவளக்கொடி அம்மா யுவதியில் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காப்புல. 37 பொருள் அடக்கி சில்வர் பொருட்கள். ஆமாம் சார். நன்றி சார். வணக்கம். உங்கள் பேர் மேம்? என்னோட நேம் வந்து தர்ஷினி மோகன். ஸோ நம்ம யுவதி ஜுவல்ஸோட கோ-ஃபவுண்டர். சூப்பர். ராமநாதபுரத்தில் ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் இருந்தாலும் யுவதி ஜுவல்ஸ் ஒரு தனித்துவமாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. என்ன ரீசன்? யுவதி ஜுவல்ஸ் வந்து எஸ்பெஷலி ஓப்பன் பண்ணது வந்து யங் உமன்ஸ்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்கோம். யங் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ஜென்சிக்கு பிடிச்சதுலேருந்து பிரைட்ஸ் ஆகிற வர எல்லாத்துக்குள்ள கலெக்ஷன்ஸுமே இருக்குது. எஸ்பெஷலி இது வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் யுவதி ஜுவல்ஸில். அதில் தான் இது ஸ்பெஷாலிட்டி. சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கினாலுமே எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ். உங்களோட கடையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்மியான கிராமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்கன்னு, எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம்? இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஜென்சி கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யங் கேர்ள்ஸ்க்கு பிடிச்சாப்புல இருக்கும். இதில் வந்து வெயிட்லெஸ் ஃபுல்லாமே டீனேஜ் கேர்ள்ஸு ஃபுல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வெயிட்லெஸ் பிரேஸ்லெட். வெயிட் அது எடை கம்மியாக இருக்கும். ஆமாம், எடை கம்மியாக இருக்கும், பார்வை நிறையா இருக்கும். இப்போ உள்ள காலேஜ் கேர்ள்ஸ்க்கு போடுற ட்ரெண்டாக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ். அவங்க வந்து அம்மா மாதிரி முறுக்கு செயின் எதிர்பார்க்கல, மைனாக நீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது ஜென்டிஸ் கலெக்ஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே. இதெல்லாம் என்ன கிராம்ஸ் வரும் இந்த மாதிரிலாம் கை செயின்ஸ்லாம்? இதெல்லாம் 2 கிராம் தான் வருது. இந்த கை செயின்ஸ்லாம் வந்து 2 கிராம் தான் வருது. சொல்கிறது எதுவும் நம்பாமலும் இருக்க முடியல. வெறும் 2 கிராமா? ஆமாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் அந்த டேக் இருக்கும், இதை பாருங்கள். ஆமாம், 2 கிராமு. காப்பவுன். ஆமாம். ஓ, காப்பவுன்னு ஒரு பிரேஸ்லெட் பண்ணுறீங்க? ஆமாம்.
ஸ்ட்ரென்த்தில் எப்படி மேம் இருக்கும்? இது வந்து டியூரபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து என்னதுன்னா பார்த்து எந்த கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கும் போட்டுக்கலாம். பட் ஹேண்டிலிங்னு ஒன்று இருக்கும். ஹேண்டிலிங் கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து மேம் குட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 4 பவுண்டில் இது எல்லாமே ரெடி பண்ணிட முடியுமா? ஆமாம், ஒரு செட்டே வாங்கிடலாம். ஒரு செயின் வித் பெண்டன்ட்டு, ஒரு ரிங்கு, ஒரு ஸ்டெட்டு வாங்கிக்கலாம். மருந்து வாழ்த்துக்கள், உங்கள் நிறுவனம் மென்மேலும் வளரட்டும். யுவதி ஜுவல்ஸ் எஸ்பெஷலி ஓப்பன் பண்ணது வந்து ட்ரெண்டி கலெக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த சீசனுக்கு ஏத்தாப்புல என்னென்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது யுவதியில் இருக்கும். ஸோ ஆஃபர்ஸ் வந்து நிறையா கொடுத்துறீங்க. பர்த்டே யாருக்கு, எனக்கு கிஃப்ட் யாருங்கிற ஒரு நேம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிராம் வந்து காயின்ஸ் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஆஃபர்ஸாக கொடுக்குறீங்களா? இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டினா இந்த ஸ்டோர் ரூமில் வந்து ட்ரெண்டி கலெக்ஷனுக்கும் கிளாஸியான கலெக்ஷன் இருக்கும், ட்ரெடிஷ்னல் கலெக்ஷனுமே 3 வகையான கலெக்ஷன்ஸ் இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்க வர என்ன கேட்டாலுமே கரெக்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுப்போம். இதில் வந்து ஸ்டாஃப் ஹேண்டலிங் வந்து எங்களோட ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸ்டாஃப் ஹேண்டலிங் வந்து நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமரும் எங்கள் ஃபேமிலியாக ஃபீல் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டெலிவர் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கும், ட்ரெண்டி கலெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்டு போகுதுன்னா அந்த கலெக்ஷன் மாற்றி அடுத்த ட்ரெண்ட் என்ன வருதோ அதை நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கும் கிஃப்ட்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் வந்து யுவதிக்கு நான் போகிறேன், நல்லா இருக்குது ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் கம்மியான கிராமில் தர்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் வருது. இதை கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? உங்களை மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர் தான் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இன்னும் நிறையா தெரிகிறோம், இன்னும் நிறையாவும் தெரியணும். கஸ்டமர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, ஒரு உமனை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு ஜுவல் வர்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் த கஸ்டமர். உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் திருப்பி இன்னும் எப்பயுமே கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ராம்நாட் மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து யுவதி ஜுவல்ஸை கண்டிப்பாக விசிட் பண்ணணும். எங்களோட ஒரு சின்ன ஆசை என்னென்னா, யுவதி ஜுவல்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன காயின்லேருந்து பெரிய ஜுவல்லாக கூட ஒரு யுவதி ஜுவல்ஸ்னு ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு வைரங்கள் இருக்கும். ஸோ நம்ம கடையில் உள்ள வைரங்களுக்கு யூனிக்னஸான விஷயம் என்ன? நம்மளோட டைமண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான், லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் கிடையாது. சில பேர் யோசிப்பாங்க டைமண்டுக்கு வந்து ராசி பார்ப்பாங்க எல்லாரும் போடலாமான்னு. நம்மள்கிட்ட வாங்குகிற டைமண்ட்ஸ் எல்லாமே பியூரிஃபைட் ஆனது, சர்டிஃபிகேட்டோட டைமண்ட்ஸ் ஜுவல்லரி எல்லாமே வரும். ஓ, அந்த வைரங்களில் ராசியான வைரங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். யுவதி ஜுவல்ஸை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கடை. அஃப்கோர்ஸ். அப்போ கடையில் முழுவதும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஆமாம், வாங்க வரவங்களும் பெண்கள் தான், விற்கிறவங்களும் பெண்கள் தான், ஓனரும் பெண்கள் தான். அப்படின்னா ஸோ மகளிர் அப்படின்னு சொன்னால் மகளிர் தினம்லாம் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து இன்சைட் பண்ணியது இந்த யுவதி ஜுவல்ஸ் தான். உங்களுடைய இந்த நிறுவனம், பெண்களால் நடத்தப்படுற இந்த நிறுவனம் ராமநாதபுரத்தில் பரவட்டும். கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட, மக்களோட ஆசீர்வாதத்தோட, கடவுள் அக்ரிபையோட இன்னும் நல்லா பெருசாக வளரும். ஓகே மேம். ஸோ யுவதி ஜுவல்ஸோட 2வது பர்த்டேக்கு நம்ம வரும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். அப்போ வந்து கிஃப்ட் வேறு நிறைய தருவாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகே. கௌதம் அண்ணனுக்கு தேங்க்ஸ். யுவதி ஜுவல்ஸோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி செலிப்ரேஷன் முழுசாக பார்த்தோம். காலையில் 8:30 மணிக்கு 9:30 ஆரம்பிச்சு பயங்கர செலிப்ரேஷன்ஸ் நிறையா போயிட்டு இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் ஆஃபர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மியான கிராமில் நல்ல கிரியேட்டிவான டிசைன்ஸ் இங்கே இருக்குது. மேலும் இங்கே கொடுக்குற வந்து சர்ப்ரைஸான கிஃப்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு முழுவதுமாக பெண்களால் நடத்தப்படுறதுனால இதோட கவனம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் மென்மேலும் வளரணும். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க மாப்பிள்ளை மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.